லைஃப் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா நாளைக்கு நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்றது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். அதுதான் எங்கள் அம்மா கிட்ட நான் முக்கியமாக கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது பிரச்சனையை சொன்னோன்னு சொன்னால் யார் பண்ணாங்க, எப்படி நடந்தது, எங்கே நடந்தது அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வாட் நெக்ஸ்ட்டு தான் கேட்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நடந்துருச்சு, ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம சொல்யூஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நிறைய நேரம் நம்ம அந்த பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனையை ஆராய்ஞ்சிக்கிட்டு யார் பண்ணாங்கன்னு அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறதுலே ஒரு சுகம் கண்டுக்கிட்டு நம்ம சொல்யூஷனை விட்டுட்டு மாட்டிக்குவோம். அந்த மாதிரி எங்கள் அம்மா பிரச்சனையில் மாட்டவே மாட்டாங்க. எந்த பிரச்சனை எதை போய் பேசினாலும் வாட் நெக்ஸ்ட்டு தான் ஒரே கொஸ்டின். அதுதான் அவங்கள்ட்ட நான் கற்றுக்கின ரொம்ப முக்கியமான பாடம். டாக்டர் ராஜ்குமார் கிட்ட அதாவது ரிஸ்கை ரஸ்க் மாதிரி சாப்பிடுவார்.